ஹாய் guys and welcome back to Motors தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட Nissan Magnite-ஓட ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஸோ பிளாக் கலர் பார்த்தோம்னா நமக்கு XC வேரியன்ட், பேசிக் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க ஒயிட் கலர் பார்த்தோம்னா நமக்கு XL வேரியன்ட். ஸோ இது வந்து பேசிக் வேரியன்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம சேலமில் இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காரோட இன்ஜின் பே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இது நமக்கு மேக்ஸிமம் 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுக்குறாங்க. அண்ட் பேனட் வந்து ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே இன்ஜின் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ இந்த பேசிக் வேரியன்ட்லேயே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது XC வேரியன்ட், இது XL வேரியன்ட். ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கார்லையுமே ஹாலஜன் ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல சிட்டி லேம்ப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துருது. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு ஃபாக் லேம்ப் ரெண்டு வேரியன்ட்லையுமே வராது. இந்த இடத்துல நமக்கு LED DRL நமக்கு XV ப்ரீமியம் வேரியன்ட்ல வரும், அது இதில் அவங்க கொடுக்கல. அண்ட் நமக்கு ஃப்ரண்ட்ல கிரில் பார்த்தோம்னா நல்ல பெருசாக இருக்குது. அண்ட் கிரில்ல சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கிப் லைன் மாதிரியான ஒரு ஃபினிஷ் நமக்கு கீழே இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த பேசிக் வேரியண்ட்டுமே பார்த்தோம்னா அந்த வேரியன்ட் மாதிரி சிமிலராக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலேயுமே நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. இதுலேயுமே நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வராது. பட் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சில்வர் கலர் ஸ்கிப் லைட் மட்டும் இந்த காரில் நமக்கு வராது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்கும். அது வேணால் நம்ம அடிஷ்னலாக அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிச்சப்படி ரூஃப் ரேல்ஸ் ரெண்டு கார்லையுமே நமக்கு வந்துடும். அப்போ நம்ம சைடு ஆங்கிள் போயிட்டு அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா இந்த XL வேரியண்ட்டோட சைடு ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் நமக்கு வீல் கேப்ஸ் மட்டும் வரும். அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு ரெண்டு காருமே இங்கே வராது. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 195/60 ஆர் 16 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ போல்டுமே நமக்கு 4 போல்டு வந்துருது. அண்ட் நமக்கு பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ORM கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ORMலேயே வந்துருது. ரூஃப் ரெயிலும் கொடுத்துறாங்க. ஷார்க்ஃபின் ஆண்ட்னா இந்த XL வேரியண்ட்டும் நமக்கு வந்துடும். ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இந்த XC பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வீல் கேப்ஸ் வராது. ஸோ அதுலேயும் இதுலேயும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துறாங்க. அதில் வந்து பிளாக் கலர் ஸ்டீல் வீல்ஸ் வரும். மிச்சப்படி இதுலேயுமே நமக்கு பாடி கிளாடிங் கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர் பார்த்தோம்னா நமக்கு இந்த பேசிக் வேரியண்ட்டில் ஃபெண்டர்ஸில் கொடுத்துறாங்க. ஓஆர்எம்ஸ் நமக்கு ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நிசான் மேக்னெட் அப்படிங்கிற பேட்சிங் நமக்கு இந்த வேரியண்ட்லேயே வந்துருது. ஸோ அது ஃபெண்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துறாங்க. இதில் நமக்கு ஆண்டனா மட்டும் வராது. ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டு நமக்கு அந்த மியூசிக் பிளேயரும் வராது. அந்த சிஸ்டமே அவங்க கொடுக்கல. நம்ம என்ன ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும். மிச்சப்படி டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நம்ம ரியர் ஆங்கிலேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியர்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு காருக்குமே ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது LED மாதிரி ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. இந்த XL வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துருது. மேக்னெட் பேட்சிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. ஸோ பேசிக் வேரியன்ட்லேருந்தே நமக்கு வைப்பர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த XC வேரியண்ட்டில் அந்த வைப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிஃபாகருமே கிடையாது. ஸோ ஒரு நார்மல் விண்ட்ஷீல்டு தான். இதில் வந்து நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஸோ கீழே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டு சைடுமே நமக்கு ரெஃப்ளெக்டரும் வந்துருது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 336 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு டீப்பான பூட்னே சொல்லலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது. அண்ட் இந்த சீட்ஸ் வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60-40 ஸ்பிளிட் கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டாக வேணால் சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்சல் ட்ரேவும் இந்த வேரியண்ட்டை நமக்கு வராது. ஸோ இது பார்த்தோம்னா XL வேரியன்ட். அண்ட் ஷார்க்ஃபின் ஆண்டனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது நமக்கு XC பேசிக் வேரியன்ட். ஸோ பேசிக் வேரியன்ட்லேயே நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட் மட்டும் நமக்கு அந்த பம்பரில் வராது. ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் வரும். அதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த சில்வர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலையுமே பார்த்தோம்னா நமக்கு 336 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான். இதுலையுமே நமக்கு பார்சல் ட்ரே வராது. பட் இந்த வேரியண்ட்டே நமக்கு சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீட்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா ரெண்டு காருக்குமே சிமிலராக தான் வரும். 165/80 ஆர் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஸ்பேர் வீல் தான் கொடுக்குறாங்க. அந்த கார்லையுமே அதே ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேசிக் வேரியண்ட்டான XC வேரியண்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு டோர் பேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ பேசிக் வேரியன்ட் மாதிரியே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டாலிக் ஆஷ் ஃபினிஷ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டியூல் டோன் மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரே கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் வந்து நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது.
ஸோ நல்லா இருக்குது, ஒரு பேசிக் வேரியண்ட் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ஈஸியாகவே இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தலையாக வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு லெக் ரூம் நல்லா தாராளமாக இருக்குது, நீ ரூமும் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்குது, அண்டர் தி சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ரொம்பலாம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹெட் ரூம் பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8", அண்ட் இந்த இடத்துல ஒரு கேபின் லேம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்ததுக்கு நிசானுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஆம்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டில் வராது அண்ட் கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் ஏரியா நல்லா பெருசாக தான் இருக்குது, ஒரு குவார்டர் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு டியூல் டோன் தீமில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் தீமில் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ரியர் ஏசிமெண்ட் நமக்கு பேசிக் வேரியண்ட்டில் வராது அண்ட் ஆல்சோ எக்ஸல் வேரியண்ட்லையுமே அவங்க அதை கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம எக்ஸல் வேரியண்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே நம்ம டோர்லாம் நமக்கு அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த மாதிரியே அந்த ஒரு ஆஷ் கிரே கலரில் இதுலையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, மெட்டாலிக் கிரே கலரில் இருக்குது. இன்க்ரெஸ் அண்ட் நெக்ரெஸ் இதுலேயுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இதில் நமக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இதுலேயுமே நமக்கு அதே ஃபேப்ரிக் அப்போசிட்டி தான் வருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் இந்த காரு நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு ரியரில் ஏசி வென்ட்ஸ் வராது, பட் டிரான்ஸ்மிஷன் டனல் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ சென்டரில் உட்காரவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த மியூசிக் சிஸ்டம் வந்துடும், அது ஒரு மேஜரான சேஞ்ச் இந்த வேரியண்ட்லன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு கேபின் லாம்ப்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸல் வேரியண்ட்டோட ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா அந்த நிசான் மேக்னெட் அப்படிங்கிற பேட்சிங் நமக்கு ஃப்ரண்டில் வந்துடுது. ஸோ இதில் நமக்கு ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோஸ் 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் டிரைவர் சைடுக்கு 1 டச் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நமக்கு ஓஆர்எம்ஸ் உள்ளேருந்தே க்ளோஸ் அண்ட் ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனும் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது அண்ட் ரியரில் நமக்கு டோர் பாக்கெட்ஸ் பெருசாகவே கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ 1 லிட்டர் பாட்டிலாம் உட்காருன்னு நினைக்கிறேன், நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் வராது. ஸோ ஒரு நார்மலான ஒரு சீட் தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. கீயுமே பார்த்தோம்னா நமக்கு இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீ கொடுத்துட்றாங்க. பேசிக் வேரியண்ட்டில் எனக்கு கீ சேஞ்ச் ஆகுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் வந்துடும். ஸோ அந்த எக்ஸி வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு அது கூட கிடையாது. ஸோ கிளச் லாக்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாகவே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த எக்ஸி வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. ஸோ ரீச் வராது, பட் ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹசார்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் இந்த இடத்துல நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க, டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு மேலே வந்துடுது, டைட்டில் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு டிஜிட்டல் எம்ஐடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரேஞ்ச் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அண்ட் ஃபியூல் யூஸ்ட் எவ்வளோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஆவரேஜ் ஸ்பீடும் நமக்கு கொடுத்துறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த எக்ஸல் வேரியண்ட்டில் நமக்கு வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸல் வேரியண்ட்டில் வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் கால் அட்டன் டிக்ளைன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் ரைட் சைடில் இருக்குது, வைப்பர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும், 4 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துறாங்க. 2 ஏர்பேக் தான் நமக்கு இந்த காரில் டாப் எண்ட் வேரியண்ட் போனதுனாலுமே வரும். ஏசி வென்ட்டோட ஸ்டைலிங் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு லாம்பர்கினி ஸ்டைலில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் வால்யூமுக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து இப்போ எஃப்எம் டாபிள் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பேசிக் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டான எக்ஸல் வேரியண்ட்டில் வந்துருது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா பிளாக் அண்ட் பெய்ஜ் தான், அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், சென்டரில் ஒரு பெய்ஜ் கலர், கீழே நமக்கு லோயர் போர்ஷனில் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோ பாக்ஸும் நமக்கு நல்ல டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு லைட் கூட இல்லை, பட் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மணல் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. டாப் அண்ட் எக்ஸ்பி ப்ரீமியம் போயிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் வரும். ஸோ அது மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு 2 சைடுமே ஹாலஜன் லைட்ஸ் வந்துடுது. ஸோ மிரர்லாம் வராது, ஜஸ்ட் சன்ஷேட் மட்டும்தான் 2 சைடுமே கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கிங் அன்லாக்கிங்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னா அந்த ஹீட்டருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ பேசிக் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக் வேரியண்ட் எக்ஸி வேரியண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸல் வேரியண்ட் நமக்கு ஆன் ரோடில் ஒரு 8.94 lakhs வருது. இந்த எக்ஸ்இ வேரியண்ட் பார்த்தோம்னா நமக்கு 7.72 lakhs தான் வருது ஆன் ரோட்லேயே.
இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. பட் இந்த வேரியண்ட்ல நமக்கு 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது, ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ கீ நான் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நார்மலான கீன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச். அண்ட் இதுலேயுமே நமக்கு கிளச் லாங்லாம் கிடையாது, நார்மலாகவே ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இந்த சீட்டுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. டோர் பாக்கெட்ஸும் நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கருக்கான ஒரு பொசிஷன் மட்டும்தான் நமக்கு, அது வேணும்னா அதில் ஸ்பீக்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வராது, ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான். பட் ஸ்டியரிங்க்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்றாங்க இந்த பேசிக் வேரியண்ட்லேயே. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நம்ம எக்ஸல் வேரியண்ட்டில் பார்த்த எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் அந்த ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே வந்துருது. ஸோ எக்ஸல் வேரியண்ட்டில் பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இதுலேயும் வந்துருது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுலேயுமே நமக்கு 2 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வேணால் மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஒரு மேனுவல் ஏசி தான் வரும், அந்த வேரியண்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துறாங்க. பேசிக் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மேக்னெட்டில் வந்துருது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்ட் சேம் தான், பெருசாக சேஞ்சஸ் இல்லை, ஒரு நார்மலான IRVM தான் கொடுக்குறாங்க. க்ளோ பாக்ஸுமே சிமிலராக தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை, நல்ல டீப்பான க்ளோ பாக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்போல்ஸ்ட்ரியும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ அந்த எக்ஸல் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஆட் பண்ணது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட், ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர் வந்துருது, இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ஸோ குளோபல் லேண்ட்கேப்பில் பார்த்தோம்னா நமக்கு இந்த கார் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ORMக்கு ஒரு மேனுவலான அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 கார்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா XV ப்ரீமியம் வேரியண்ட்டும் இங்கே இருக்குது, இதுவுமே நமக்கு நான் டர்போ வேரியண்ட் தான். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் LED DRL வந்துடும், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருவாங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் வந்துருது. ஸோ இந்த XV ப்ரீமியம் வேரியண்ட் ஒரு ஃபுல்லி லோடட் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். 16 inch அலாய் வீல்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். டோர் ஹேண்டில் பார்த்தோம்னா நம்ம குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். ரியரில் நமக்கு வாஷர் இப்போ டிஃபர் வந்துடும். அண்ட் நமக்கு பார்சல் ட்ரேவும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இன்டீரியரில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இதில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துறாங்க, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. அண்ட் ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். 2 ஏர்பேக்ஸ் தான் இந்த கார்லேயே நமக்கு வரும். பட் இதில் வந்து ஃபுல்லி பிளாக் கலர் இன்டீரியர் கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த 3 கார்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த நான் டர்போ மேனுவல் வேரியண்ட்டோட டிரைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிரைவ் எடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வைஸ் இப்போ நம்ம இந்த நிசான் மேக்னைட் மேனுவலில் டிரைவ் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த XV ப்ரீமியம் வேரியண்ட்டில் இதுதான் காரோட கீ, லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, லான்ச் பண்ணலாம். டிராஃபிக் இல்லை. ஸோ நம்ம AMT கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரெவ் பண்ணி ஓட்டலாம். ஸோ இதுவுமே நமக்கு சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். பவர்னு பார்த்தோம்னா AMTயை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா தான் இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு. ஏன்னா எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸுங்கிறதுனால நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கை விட அது 0 to 100 நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க ஆல்ரெடி நம்ம 85 பக்கமாக வந்தாச்சு. ஸோ 4th கியரில் இருக்கேன், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். 75லேருந்து 5th கியர் போட்டுடலாம். ஸோ ஒரு 2500 RPM பக்கமாக இன்ஜின் ட்ரைவ் ஆகிட்டுருக்கு. 82 பக்கமாக போயிட்டுருக்கோம். ஒரு லெஃப்ட் கார்னர் வருது, கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவே எடுப்போம். ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்னெட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு 100 வரைக்குமே நம்ம போகிறப்போ அந்த ஸ்பீட் வந்து நமக்கு உள்ளே பெருசாக தெரியாது. ஸோ அதை நான் AMTயோட டிரைவ் ரிவ்யூவே சொல்லியிருப்பேன். இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டியரிங் வீல் நல்லா குட்டியாக சங்கியாக இருக்குது, நல்லா லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் கூட லான்ச் பண்ணலாம். ஸோ திரும்பவுமே கூட நம்ம லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, லைட்டாக வீல் ஸ்பின் ஆச்சு. ஸோ லோ எண்டில் இந்த 72 bhp நமக்கு கொஞ்சம் மைல்டாக வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த 2000 RPM தாண்டினா தான் நமக்கு பவர் வந்து நல்லா வருது. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒரு 3rd கியரில் இருக்கேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இன்கியர் ஆக்சிலரேஷன் பார்த்தோன்னா 3rd கியரில் ஃபாஸ்ட் 80 போகுது. கியர் பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஸ்லைட்டாக ஒரு நாச்சியான ஃபீல் அதில் இருக்குது. கிளச்சு நல்லா லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஹைவேஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் NVH லெவல்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த 3 சிலிண்டரில் நமக்கு தெரியுது. இதுவே நம்ம டர்போ பெட்ரோல் இன்ஜினில் இது நல்லாவே கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு மைல்டாக அந்த வைப்ரேஷன் மட்டும் தெரியுது. ஸோ அதுவுமே நம்ம இந்த மாதிரி 90-100ல் போகிறப்பலாம் பெருசாக ஃபீல் ஆகலை. அந்த இனிஷியலாக நம்ம அந்த வண்டியை ரெவ் பண்ணி எடுக்கிறப்ப மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் நமக்கு மைல்டாக ஃபீல் ஆகுது. ஓஆர்எம்ஸ் நல்லா சங்கியாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன், 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக்கான டைரக்ஷன் சேஞ்ச் தான் 94ல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கம்போஸ்டாக தான் இருக்குது, ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் கார்னர் வரும், நம்ம ஒரு 100லேயே கூட எடுக்கலாம். இப்போ நம்ம 96 வந்தாச்சு, 100 டச் ஆகிட்டோம். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் குவிக்காக பண்ணுவோம். ஸோ இப்போ மட்டும் நம்ம அந்த ரொம்ப ஹை ஸ்பீட்ஸில் நம்ம அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்ப மட்டும் நமக்கு அந்த பாடி ரோல் மைல்டாக ஃபீல் ஆகுது. பட் வண்டி வந்து நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த கார் பார்த்தோன்னா நமக்கு குளோபல் அண்ட் கேப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. ஜஸ்ட் 2 ஏர்பேக்ஸ் வச்சுட்டு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த பாடி ஷெல்லோட குவாலிட்டியும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அது நமக்கு ABS CBD வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்டர் சிஸ்டம் நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் வந்துடும். ஸோ இன்ஜினோட ட்ராக்டபிலிட்டி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபிஃப்த் கியர் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். 67. ஸோ இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, அதனால் வண்டியை வேகமாக போகுது. 49 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கியர்லாம் தட்டல, இந்த டவுன் ஷிஃப்ட் பண்ண சொல்லி நம்மளை கேட்கல. பட் ரெஸ்பான்ஸ் வந்து லீனியராக இருக்குது. இதுவே நீங்கள் டர்போலாம் மேனுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ வண்டி சும்மா பிச்சு உதறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேக்னைட்டோட AMT பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக ஒரு சிட்டி யூஸ்க்குனா நீங்கள் AMT எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான் அக்கேஷ்னல் ஹைவே ட்ரிப்ஸும் போவேன்னா இந்த 1 லிட்டரில் நீங்கள் மேனுவல் போய்க்கோங்க. ஸோ பிரேக்கிங் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. 80ல் போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது. இனிஷியல் பைட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் ஒரு பிரேக்கிங் இருந்திருக்கும். பட் ஓகே தான், ஸ்டாப்பிங் பவர்லாம் நல்லா தான் இருக்குது. மைலேஜ்னு பார்த்தோன்னா இந்த காருக்கு 20 கிலோமீட்டர்ஸ் ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா ஒரு 16 to 18 வரைக்கும் எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். சிட்டிலாம் ஓட்டினோம்னா நம்ம 13 to 14 கூட வரும். லைட் ஃபுட்டடாக ஓட்டினோம்னா நம்ம ஹைவேஸில் 15, 16, 17 வரைக்குமே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை. 205 mm டிப்பிக்கல் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே தான். இப்போ பாருங்க, இப்போ அந்த பாடி ரோலை உங்களால் மைல்டாக ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதிகமாக இருக்கிறதுனால அந்த பாடி ரோல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. ப்ளஸ் பண்ணுவோம். செகண்ட் கியர்லேயே பாஸ்ட் 50 போகுது. தேர்ட் கியரில் பாஸ்ட் 80 கிராஸ் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த காருக்கு 2 years or 50,000 kilometers வாரண்டி வந்துடும். அண்ட் இந்த XP ப்ரீமியம் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லைக் நமக்கு இந்த 360-degree கேமரா ஆகட்டும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் நமக்கு பேசிக் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டான XL வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு XV வேரியண்ட்டில் தான் வரும். ஸோ நல்லாவே அந்த ப்ரைஸுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக் வேரியண்ட் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு 8 lakhs பட்ஜெட்குள்ளேயே ஒரு 7.72 lakhs தான் வருது ஆன் ரோட் பேசியலும். ஸோ அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்போது ப்ரெசன்ட் சினாரியோவில் ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் தான் வாங்க முடியும். ஸோ வேகனாரே பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs பக்கமாக வருது. செலேரியாவும் 7.50 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துடும். அண்ட் ஆல்சோ இதோட ஓன் கசின் பிரதர் குவிட் இருக்குது, அதுவே 6.50 lakhs பக்கமாக வரும். பட் அந்த பிராண்ட்லேயே பார்த்தோன்னா நமக்கு ரெனால்ட் கைகரும் இருக்குது. ஸோ அதுதான் இதோட ரியலான ஒரு ஓன் கசின் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நல்ல கிளவரான ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும், கைகர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ செடேட்டிவான டிரைவ்ஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹைவேஸில் 90 to 100 ஆல் டே க்ரூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
ஸோ ஒரு என்ட்ரி லெவல் கார்லேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க ஒரு கார் அப்படின்னா, இந்த நிசான் மேக்னைட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இதிலே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி ஆல் டே டர்போ போயிருங்க. ஸோ இதுதாங்க இந்த நிசான் மேக்னைட் 1 லிட்டர் மேனுவல் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரோஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் கார்னரு 90 பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.